ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம வந்து பீரியாடிக் அதான் குரூப் 16 எலிமெண்ட் வந்து லாஸ்ட் வீடியோவோட கம்ப்ளீட் பண்ணோம். ஓகே, ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட என்னென்ன என்ன சொல்கிறது ட்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது சரியா, அண்ட் வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குரூப் 16 ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட்டை தனித்தனியாக நம்ம ஃபுல்லாக பார்த்து கம்ப்ளீட்டட் குரூப் 16 சரியா. குரூப் 16 என்னென்ன எலிமெண்ட் இருக்குது? Oxygen, sulfur, selenium, telenium and polonium. Okay, so without any trick I think உங்களுக்கு இப்போ இந்நேரத்துக்கு இந்த 16 ஃபுல்லாக ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குரூப் 17 போயிடுவோம் சரியா. குரூப் 17, ஓகே, குரூப் 17 என்னென்னு சொல்லுவோம்? we call it as halogen சொல்லுவோம் கரெக்டாக. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா, குரூப் 17 இருக்க எலிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி என்னென்னாக்கா, தே ஆர் சால்ட் ஃபார்மிங். ஓகே, அதாவது மேஜர் எல்லா சால்ட்டுமே குரூப் 17 தான் ஃபார்மிங் சொல்ல முடியாது, பட் மேஜர் சால்ட் எல்லாமே வந்து குரூப் 17 வச்சு தான் ஃபார்ம் பண்ணியிருப்போம் சரியா. குளோரின், ஃப்ளோரின், ஓகே, மேஜர் சால்ட் எல்லாம் இந்த குளோரின், அதுவும் முக்கியமாக குளோரின் தான் அபடண்ட்டாக கிடைக்கும். சீ வாட்டர் எடுத்தோம்னா எந்த சால்ட் ரொம்ப அபடண்ட்டாக இருக்கும்? NaCl கரெக்டாக. அதில் எது ஃபார்ம் ஆகிருக்கு? சிஎல்னால தான் அந்த சால்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் மோஸ்ட் அபடண்ட் குளோரின் தான் இருக்கும். ஓகே, ஸோ குரூப் 17 வந்து ஹாலோஜன்னு சொல்லுவோம். அண்ட் தீஸ் ஆர் சால்ட் ஃபார்மிங் எலிமெண்ட்ஸ். ஓகே, நவ் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் திங். ஸோ என்னென்ன எலிமெண்ட்டில் குரூப் 17 இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஃப்ளோரின். ஓகே, இந்த இடத்துல ஸ்பெல்லிங் யூ வரும், அதை மாற்றிடுங்க. ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் அண்ட் ஆஸ்டாட்டின். ஓகே, ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் அண்ட் ஆஸ்டாட்டின். ஸோ எப்படி படிக்க போகிறோம்? 17 ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் அண்ட் ஆஸ்டாட்டின். ஒரு 4 வாட்டி இப்படியே சொன்னோம்னா 17 ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆஸ்டாட்டின். ஓகே, 17 ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆஸ்டாட்டின். ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆஸ்டாட்டின். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 வாட்டி நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா குரூப் 17 எலிமெண்ட்டும் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் சரியா. குரூப் 17 ஃப்ளோரின், குளோரின், புரோமின், ஓகே, ஆஸ்டாட்டின், அயோடின் அண்ட் ஆஸ்டாட்டின் சரியா. ஃப்ளோரின், குரோமின், புரோமின், அயோடின், ஆஸ்டாட்டின் சரியா. ஸோ இன்றைக்கி இது போதும். அண்ட் டெய்லி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரிவைஸ் பண்ணோம்னா குரூப் 16 இப்போ எப்படி 16 சொன்னோடனே என்ன சொல்கிறோம்? ஆக்சிஜன், சல்ஃபர், செலேனியம், டெலேனியம், பொலோனியம், அப்படியே ஒரு ஃப்ளோவில் சொல்கிறோமா? அதே மாதிரி குரூப் 17 சொன்னாக்கா ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் அண்ட் ஆஸ்டாட்டின் வந்து ஒரு ஃப்ளோவில் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் சம் பேசிக்ஸ். நவ் இதில் இந்த குளோரின் அண்ட் ஃப்ளோரின் இருக்குல்ல, ஃப்ளோரின் அண்ட் குளோரின் இருக்குல்ல, இது வந்து எப்படி இருக்க போகுதுன்னா நமக்கு மோஸ்ட் அபண்டண்ட்டாக இருக்க போகுது. ஓகே, ஆல்தோ இந்த ஆக்சிஜன், நைட்ரோஜன் அளவுக்கு இல்லாட்டியும் இட் வில் பி abundant along the element of this group. ஓகே, குரூப் 17 ஃப்ளோரின் அண்ட் குளோரின் வில் பி abundant. ஓகே, நெக்ஸ்ட் அஸ்டாட்டின் பார்த்தோம்னா ரேடியோ ஆக்டிவாக இருக்கும். சின்ஸ் இட் இஸ் ரேடியோ ஆக்டிவ், இதை வந்து நம்ம பார்க்குறது ரொம்ப ரேர். ஓகே, ரேர் எலிமெண்ட்டாக தான் இருக்க போகுது சரியா. அண்ட் மீதி இருக்கிற இந்த புரோமின் அண்ட் அயோடின் are not too abundant and not too less also சரியா. so we can say it is less abundant. now this is some basics. now இதோட சோர்ஸஸ் தான் பார்ப்போம். ஃப்ளோரினோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் இஸ் ஃப்ளோரின் மினரல். ஓகே, எர்த் க்ரஸ்ட்டில் ஃப்ளோரின் மினரல் இருக்கும், அதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். மினரல்னால் எந்த ஓகே 1 minute. ஸோ ஃப்ளோரினில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா எர்த் க்ரஸ்ட். ஓகே, எர்த் க்ரஸ்ட்டில் ஓகே என்னென்ன மினரல்ஸ்னு பார்த்தா ஃப்ளோஸ்பர், க்ரையோலைட். ஓகே, இது ரெண்டும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மினரல். ஓகே, இதை வந்து மைன் பண்ணி எடுத்து நம்ம அதை வந்து பியூரிஃபை பண்ணோம்னா we will get ஃப்ளோரின், ஃப்ளோஸ்பர் அண்ட் க்ரையோலைட். ஓகே, அண்ட் லேட்டர் வேறு எங்கெல்லாம் ஃப்ளோரின் கிடைக்கும்னாக்கா டீத் அண்ட் போன். ஓகே, டீத் அண்ட் போனில் ஃப்ளோரின் கிடைக்கும். திஸ் இஸ் ஃபார் ஃப்ளோரின். அண்ட் மீதி இருக்க இந்த குளோரின், புரோமின் அண்ட் அயோடின் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நார்மலாக உங்கள் சீ வாட்டரில் தான் கிடைக்கும். ஓகே, நார்மலாக சீ வாட்டர் அண்ட் இந்த இடத்துல ரிவர் அடிச்சிருங்க. ஓகே, ரிவரில் அந்தளவுக்கு நமக்கு கிடைக்காது. ரிவரில் சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக தான் இருக்கும் நமக்கு கரெக்டாக. ஸோ மோஸ்ட்லி குளோரின், புரோமின் அண்ட் அயோடின் இஸ் ஃபவுண்ட் இன் சீ வாட்டர். ஓகே, அண்ட் ஸ்பெஷலி சீ வாட்டர்லேயும் கூட என்ன மாதிரி ஃபார்மில் இருக்கும்னாக்கா மெக்னீஷியம், கால்சியம், பொட்டாசியம் அண்ட் சோடியம்.
இந்த ஃபார்ம்லலாம் வந்து கலந்து இட் வில் பி ஃபவுண்ட் இன் த sea water. சரியா? ஸோ NaCl, KCl, MgCl, CaCl2, NaBr. ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லா ஃபார்ம் இந்த சால்ட் கூடலாம் கம்பைன் பண்ணிவிட்டு இந்த மெட்டல் கூடலாம் கம்பைன் பண்ணி இட் வில் ஃபார்ம் அ சால்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் சோர்ஸஸ் ஆஃப் த குரூப் 17 எலிமெண்ட். ஓகே, ஐ ஹோப் ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு அதோட அபண்டன்சி வச்சு பேசணும். ஓகே, லேட்டர் அதோட சோர்ஸஸ் பற்றி பேசணும். ஃப்ளோரினுக்கு இந்த சோர்ஸ், மீதி இருக்க எலிமெண்ட் இருக்கான் மோஸ்ட்லி sea water அப்படின்னு பார்த்துருக்கோம். சரியா? இப்போ அடுத்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் சிம்பிள், NS2 and NP5. Okay, NS2 and NP5 is the general electronic configuration for group 16 element. Okay, அப்படி பார்த்தா என்னென்ன இருக்குது? group 17 என்ன இருக்குது? ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் அண்ட் அஸ்டாட்டின். கரெக்டாக? ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், அஸ்டாட்டின். ஃப்ளோரின், குரோமின், புரோமின், அயோடின் அண்ட் அஸ்டாட்டின். நான் திரும்ப சொல்கிறதுக்கு காரணம், இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே எப்படி குரூப் 16 ஞாபகம் வந்துச்சோ அதே மாதிரி குரூப் 17 ஞாபகம் வந்துடணும். சரியா? ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் அண்ட் அஸ்டாட்டின். ஸோ ஃப்ளோரினோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும்? அக்கார்டிங் டு ஜென்ரல், ஃப்ளோரின் என்னது? செகண்ட் குரூப், தேர்ட் குரூப், ஃபோர்த் குரூப், செகண்ட் பீரியட், தேர்ட் பீரியட், ஃபோர்த் பீரியட், ஃபிஃப்த் பீரியட் அண்ட் சிக்ஸ்த் பீரியட். ஓகே, செகண்ட் பீரியட் இருக்கனால இது எத்தனை பேலன்ஸ் இருக்க போகுது? 2 ஷெல் இருக்க போகுது, 2 ஷெல். ஸோ அதனால் 2s2 and 2p5. குளோரினுக்கு எத்தனை ஷெல் இருக்கும்? 3 ஷெல் இருக்கும், 3s2 3p5. அதனால் 3s2 3p5. புரோமின்க்கு எத்தனை இருக்க போகுது? 4 இருக்க போகுது, 4s2 4p5. பட் அப்படி தான் வராது. பிகாஸ் ஆஃப் ஆஸ்போஸ் பிரின்சிபல் என்ன ஆக போகுது? இந்த இடத்துல டி ஆர்பிட்டலும் சேர்ந்துடும். ஓகே, 4s2 3d10 and 4p5. புரியுதா? ஒரு வேளை ஆஸ்போ பிரின்சிபல் வராமல் இருந்துச்சுன்னா 4s2 4p5 சொல்லியிருப்போம். பட் இந்த பி ஃபில் ஆகிறதுக்கு முன்னாடி டி ஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பி ஃபில் ஆகும். ஸோ 4s2 3d10 4p5. ஓகே, ஸோ இது வந்து ஃபார் புரோமின். சிமிலர்லி அயோடின் 5s2, ஓகே, 5s2 5p5 இருந்திருக்கணும். பட் அக்கார்டிங் டு ஆஸ்போஸ் பிரின்சிபல் 5d10 ஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் மீதி ஃபில் ஆகும். ஓகே, 5d10 அப்புறமா 5p5 ஃபில் ஆகும். சரியா? அதுக்கப்புறம் ஆஸ்டாட்டின் வந்து என்ன ஆகுனா 6s2 6p5 இருந்திருக்கணும். பட் ஆஸ்போஸ் பிரின்சிபல் படி 5d10 அதுக்கப்புறம் 4f14 அண்ட் 6p5 வரும். சரியா? இதுதான் அதோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அண்ட் இது கூட வந்து நோபல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சேர்த்துக்கோனா ஜஸ்ட் ஆட் நோபல் கேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம். சரியா? ஹீலியம், நியான், கிரிப்டான், ஜீரோன். சரியா? இதெல்லாம் வந்து நோபல் கேஸ். இது கூட ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் மாதிரி ஆகிடும். ஆக்சுவலாக ஆட் பண்ணியிருக்கணும். ஓகே, நான் அதை வந்து ஸ்பேஸ் விடாமல் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட்டில் எழுதுகிறப்ப He 2s2 2p5, நியான் 3s2 3p5, கிரிப்டான் 5s2 5d5, அந்த மாதிரி ஜீரோன் அந்த மாதிரி போட்டு யூ கேன் ரைட் த நோட்ஸ். சரியா? ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் புரிஞ்சா இது வரைக்கும்? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இதெல்லாமே வந்து 2 மார்க் கொஷின்ஸ் தான் மோஸ்ட்டாக கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நான் இப்போ நம்ம ட்ரெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 17 பார்க்கலாம். சரியா? ட்ரெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 17. 1 minute. ஓகே, ஸோ ட்ரெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 17ல ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னாக்கா அட்டாமிக் சைஸ் அண்ட் அயோனிக் ரேடியஸ். அட்டாமிக் சைஸ் அண்ட் அயோனிக் ரேடியஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆஸ் வி மூவ் ஃப்ரம் டாப் டு பாட்டம், ஓகே, ஆஸ் வி மூவ் ஃப்ரம் டாப் டு பாட்டம் என்ன இன்க்ரீஸ் ஆகுது? ஷெல் இன்க்ரீஸ் ஆகுது. ஷெல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? ஏன்னா அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் அதோட பேசிக் விஷயம். ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கலாம் இதை. சரி, இதை ஒரு வேளை டீப்பாக பார்த்தோம்னா இதுக்கப்புறம் வர ட்ரெண்ட்ஸ் தான் நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். சரியா? எக்ஸாக்டாக என்ன நடக்குதுன்னா ஃப்ரம் டாப் டு பாட்டம் நம்பர் ஆஃப் ஷெல் இன்க்ரீசஸ். கரெக்டாக? நம்பர் ஆஃப் ஷெல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தமா? கரெக்டு தானே? எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆக ஷெல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. கரெக்டாக? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா நம்பர் ஆஃப் ப்ரோட்டானும் இன்க்ரீஸ் ஆகுமா? ஆமே ரைட்? எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரோட்டான் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரோட்டான் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்னென்னா எந்த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இஸ் ரெக்வயர்ட் டு get this electron towards the
நியூக்ளியஸ். சரி, அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை வந்து நியூக்ளியஸை புல் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனிங் எஃபெக்ட், அந்த எஃபெக்ட், இந்த எஃபெக்ட் எல்லாம் போக எவ்வளோ சார்ஜ் தேவைப்படுதோ அதுதான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஓகே, ஸோ அதிகமாக எலக்ட்ரான் அதிகமாக எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, என்ன பிரச்சனைனா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜுக்கும் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்க்கும் ரொம்ப பெரிய ரிலேஷன் இருக்குது. ஓகே, ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் டிக்ரீஸ் ஆகும். எதனாலனா, சரி இப்போ இது ஒரு ஆட்டம். ஓகே, இந்த இடத்துல வந்து சில எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்குது? இந்த இடத்துல அவுட்டர் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்னா என்னன்னாக்கா இன்னர் எலக்ட்ரான்ஸ் வில் ரிப்பல் த அவுட்டர் எலக்ட்ரான்ஸ். இது வந்து ஒரு ப்ராஸ்பெக்டிவில் பார்க்குறது. ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்னா என்னென்னா இன்னர் எலக்ட்ரான் ரிப்பல் த அவுட்டர் எலக்ட்ரான். என்ன ஆகும்? ரிப்பல் பண்ணி இட் வில் ட்ரை டு புஷ் அவுட் த எலக்ட்ரான்ஸ். சரியா, இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஸ்கிரைப். இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் ஸ்க்ரீனிங் எஃபெக்டை பார்க்கலாம். ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்னா இன்னொரு ஆங்கிளில் பார்க்கணுன்னா என்னென்னாக்கா அதே இன்னர் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இந்த இடத்துல அவுட்டர் எலக்ட்ரான் இருக்குது. சரியா, இன்னர் எலக்ட்ரான்ஸ் ஆர் ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் டென்ஸ். ஓகே, அவுட்டர் எலக்ட்ரான்ஸ் ஆர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டென்சிட்டி கம்மி. சரியா, இன்னர் எலக்ட்ரான் ஸ்ட்ராங் அண்ட் டென்ஸ். என்ன ஆகும்னா இந்த நியூக்ளியர்லேருந்து வர சார்ஜ் எல்லாத்தையும் மேக்ஸிமம் இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அட்டைன் பண்ணிக்கோங்க. கரெக்டாக, இதுக்கு மீதி இருக்கிறது ரொம்ப கம்மியான சார்ஜ் தான் இதுக்கு வெளியே போகும். சரியா, ஸோ என்ன பண்ண ஒரு விதத்தில் இது இட் இஸ் ஆக்டிங் லைக் எ ஸ்க்ரீன். ஓகே, ஸ்க்ரீன் ஃபார் த தீஸ் எலக்ட்ரான். சரியா, ஸோ இதுதான் வந்து ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். எந்த அளவுக்கு நியூக்ளியர் சார்ஜ் வந்து கம்மி பண்ணுறதோ அதுதான் வந்து ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் சொல்லுவோம். இல்லாட்டி சிம்பிளாக வந்து இன்னர் ஷெல் எலக்ட்ரான்ஸ் ரிப்பல்டு அவுட்டர் ஷெல் எலக்ட்ரான் நம்ம ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். சரியா, அதுலேயும் இந்த S and P orbital will show very high amount of screening effect and D and Fக்கு negligible amount of screening effectனு பார்த்தோம். எதனால்? பிகாஸ் S ஆர்பிட்டலில் டென்சிட்டி ரொம்ப அதிகம், ஸ்பெரிக்கல் ஷேப், டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான் வந்து ரொம்ப அதிகம். அதனால் இதோட ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இஸ் ஹையஸ்ட். இதுக்கப்புறமா P ஆர்பிட்டலும் நாட் பேட், டம்பிள் ஷேப்பில் இருக்கும். எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து இதுலேயும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து சஃபிஷியன்ட் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் கிடைக்கும். பட் D and F ஆர்பிட்டலில் வெரி டிஸ்டிங்க்ட் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் ஷேப் இருக்கும். ஓகே, அதனால் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் கம்மியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்க்கும் சைஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுது? ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக, ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆக நியூக்ளியர் சார்ஜ் கம்மியாகுது, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கம்மியாகுது. கரெக்டாக, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கம்மியாச்சுன்னா இந்த எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை அவ்வளோ டைட்டாக பிடிக்க முடியாது, என்னாச்சும் கொஞ்சம் லூஸாக பிடிச்சிருக்கும். ஓகே, லூஸாக பிடிக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக அட்டாமிக் சைஸ் வந்து பெருசாக இருக்கும். சரியா, ஸோ இதுதான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த விஷயத்தை பார்க்குறது. சரியா, சிம்பிளாக அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆச்சு, ஷெல் இன்க்ரீஸ் ஆச்சு, ஸோ வந்து அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சிம்பிளாக சொல்லியிருக்கலாம். பட் அதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது. சரியா, ஸோ ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்னால தான் ஆக்சுவலாக அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதெல்லாம் இப்போ இது புரிஞ்சிருச்சுன்னா இதுக்கப்புறம் வர ட்ரெண்டெல்லாம் நம்ம ஈஸியாக புரிஞ்சிடும். சரியா, ஐ ஹோப் ஸோ ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் நல்லா புரிஞ்சிருக்கும், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எப்படி கம்மியாகுதுன்றதும் புரிஞ்சிருக்கும். சரியா, ஸோ ஃப்ரம் டாப் டு பாட்டம் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ் பிகாஸ் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இன்க்ரீசஸ். ஓகே, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் என்னவாக இருக்கும்? From left to right in a period, from left to right in a periodic table, the size will be decreasing. Correct? From left to right, the size will be decreasing. எதனால்? அதே தான், டியூ டு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகுது, அதனால் சைஸ் வந்து கம்மியாகுது. ஓகே, இந்த இடத்துல என்னாச்சு? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கம்மியாக இருக்குது, இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கம்மியாச்சு, அதனால் சைஸ் பெருசாச்சு. பட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் நம்ம எஃபெக்டிவ் நியூக்ளியர் சைஸ் வந்து சார்ஜ் என்ன இன்க்ரீஸ் ஆகும். எதனால்? எலக்ட்ரானோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது, ப்ரோட்டானோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது, அண்ட் ஷெல் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. ஷெல் இன்க்ரீஸ் ஆகாதனால எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து அதிகமாக இருக்க நம்மளோட சைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ட்ரெண்ட் பேஸ்ட் ஆன் அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ். ஓகே, இப்போ அடுத்த ட்ரெண்ட் பார்ப்போம். அயனைசேஷன் எனர்ஜினா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா யோசிங்க. அயனைசேஷன் எனர்ஜினா என்னன்னாக்கா எனர்ஜி ப்ரொவைடட் டு ரிமூவ் எலக்ட்ரான் ஃப்ரம் த வேலன்ஸ். சிம்பிள். ஓகே, எலக்ட்ரானுக்கு வேலன்ஸில் ஒரு ஆட்டமோட வேலன்ஸில் எலக்ட்ரான் இருக்குது. ஓகே,
இந்த எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ எனர்ஜியை வந்து நான் உள்ளே கொடுக்கணும். இதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. எனர்ஜி ப்ரொவைடட் ஓகே டு ரிமூவ் எலக்ட்ரான் ஃப்ரம் த வேலன்ஸ். ஓகே, இதுதான் எக்ஸாக்டாக அயனைசேஷன் எனர்ஜிக்கு மீனிங். நவ் இந்த அயனைசேஷன் எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அட்டாமிக் ரேடியஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக. ஏன்னாக்கா இப்போ இது ஒரு ஆட்டம் சென்ட்ரல், இது வந்து நியூக்ளியஸ். ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்குது. நியூக்ளியஸ் வந்து ரொம்ப அதிகமான தூரத்தில் இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இஸ் லெஸ்ஸர். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா கேன் ஐ ஈஸிலி ரிமூவ் திஸ்? கரெக்டாக. அப்போ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், கம்மியான எனர்ஜி கொடுத்தாலே ஐ கேன் ரிமூவ் திஸ் எலக்ட்ரான். ஸோ அதனால தான் சொல்கிறேன் அயனைசேஷன் எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அட்டாமிக் ரேடியஸ். ஒருவேளை உங்கள் அட்டாமிக் ரேடியஸ் பெருசாக இருந்துச்சுன்னா ஐ மே ரெக்வயர் லெஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டு ரிமூவ் த எலக்ட்ரான். சரி, அதனால தான் இந்த ரிலேஷன் நான் போட்டிருக்கேன். நவ் இப்போ உங்கள் குரூப் 17 எலிமெண்ட் என்ன சொன்னோம்? ஹாலோஜன் சொன்னோம் கரெக்டாக. சின்ஸ் குரூப் 17 எலிமெண்ட் இஸ் ஹாலோஜன். ஓகே, ஹாலோஜனோட சைஸ் தான் ஸ்மாலஸ்ட். ஓகே, ஹாலோஜனோட சைஸ் வில் பி ஸ்மாலஸ்ட் அமௌங் த பீரியாடிக் டேபிள் எலிமெண்ட் கரெக்டாக. ஏன்னா அது வந்து என்ன இருக்க போகுது, ரொம்ப ரொம்ப ரைட்டில் இருக்க போகுது. இட் வில் பி ஆல்மோஸ்ட் இன் த ரைட் சைட் ஆஃப் பீரியாடிக் டேபிள். சரியா, அதோட சைஸ் இருக்கலே கம்மியாக இருக்கும்போது அதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி என்னவாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் கரெக்டாக. ஸோ அதுதான் சொல்லியிருக்கேன். சின்ஸ் ஹாலோஜன் ஹேஸ் த ஸ்மாலஸ்ட் சைஸ், ஓகே, தே ஹேவ் ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. புரியுதா? ஹாலோஜனுக்கு தான் இருக்கலே ஸ்மாலஸ்ட் சைஸ், அதனால் ஹாலோஜனுக்கு தான் அயனைசேஷன் எனர்ஜி வில் பி வெரி வெரி ஹை. ஓகே, அதுக்கு என்ன அர்த்தம், உங்கள் ஹாலோஜன்லேருந்து நீங்கள் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது இட்ஸ் நாட் கோயிங் டு பி சிம்பிள். ஓகே, இட்ஸ் நாட் கோயிங் டு பி சிம்பிள். நிறைய எனர்ஜி கொடுக்கணும். நிறைய எனர்ஜி கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் ஆப்வியஸ்லி கரெக்டு தானே. வேலன்ஸில் எத்தனை எலக்ட்ரான் இருக்க போகுது ஹாலோஜன் குரூப்பில்? வேலன்சி வந்து 1 இருக்க போகுது. 7 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில்லாக இருக்கும். இந்த 7 எலக்ட்ரான்ஸ் எடுக்கிறது ஈஸியாக இல்லை ஒரு எலக்ட்ரான் கொடுக்கறது ஈஸியாக? ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஒரே ஒரு எலக்ட்ரானை கொடுக்கறது தான் ஈஸி. எலக்ட்ரான் எடுக்கிறது இட்ஸ் நாட் கோயிங் டு பி சிம்பிள் இன் த கேஸ் ஆஃப் ஹாலோஜன். சரியா? ஸோ அதுதான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி இருக்கும். சரி, அதே மாதிரி டாப் டு பாட்டம். ஓகே, டாப் டு பாட்டம்னா குரூப் 17 பார்க்குறோம். என்னென்ன வரும் குரூப் 17ல் சொல்லுங்கள், ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். சாரி, ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். ஓகே, ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ஃப்ரம் டாப் டு பாட்டம் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ், அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ். ஓகே, ஞாபகம் வந்துடுச்சு. டாப் டு பாட்டம். ஸோ டாப் டு பாட்டம்னு என்ன சொன்னால் குரூப் 17 எலிமெண்ட் பார்க்குறோம் கரெக்டாக. என்னென்ன இருக்குது? குளோரின், ஃப்ளோரின், புரோமின், அயோடின் அண்ட் அது என்ன லாஸ்ட் எலிமெண்ட்டோட பேர் எனக்கும் மறக்குது, அஸ்டாட்டின் கரெக்டாக. ஃப்ளோரின் படிக்க படிக்க எனக்கும் பாருங்கள் இப்போ மறந்துடும். இதெல்லாம் படிக்க 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 தான் இட் வில் பி ரிமெம்பர்ட். சரியா, நான் இவ்வளோ வருஷமாக சொல்லிக் கொடுக்குறேன், பட் ஸ்டில் எனக்கு இதெல்லாம் மறக்குதுன்னா பிகாஸ் ரிவிஷனும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஞாபகம் இருக்கும். நமக்கு எவ்வளோ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் சரி, நம்ம ரிவிஷன் பண்ணனா இட் வில் பி கெட்டிங் ஃபர்கட். ஓகே, ஸோ என்னென்னா ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் அண்ட் அஸ்டாட்டின் தான் குரூப் 17. ஓகே, ஃப்ரம் டாப் டு பாட்டம் உங்கள் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்போ அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சா என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்காக அயனைசேஷன் எனர்ஜி வில் பி ரெடியூசிங் ஃப்ரம் டாப் டு பாட்டம். அதே ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு பார்த்தோம்னாக்கா, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் என்ன வரும் நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள். சரியா? நோ, இப்போ அடுத்தது பார்ப்போம். அட்டாமிக் ரேடியஸ், அயனிக் ரேடியஸ் ஓவர் அயனைசேஷன் எனர்ஜி பார்த்துட்டோம். எலக்ட்ரானிக் கெயின் என்தால்பி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி மட்டும் பார்த்தோம்னா இட்ஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நிமிஷம், அந்த குயில் கத்துதில்ல, ஒரு நிமிஷம், ஐ வில் ஜஸ்ட் பாஸ் ஃபார் 2 minutes. ஓகே, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஐ திங்க் அது வாயை மூடுற மாதிரி தெரியல. ஓகே, ஜஸ்ட் நம்ம கண்டினியூ பண்ணுவோம், அது ஒன்றும் இல்லை. நோ, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. ஓகே, எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்னா என்ன? If an atom receive electron, okay, if an atom receive electron, it will get stable. Am I right or wrong? ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணிட்டா என்ன ஆகும்? அதோட ஆக்டேட் வந்து ஃபில் ஆகிடுது. ஆக்டேட் ஃபில் ஆனால் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு போக போக இட் வில் கெட் ஸ்டேபிள். அது ஸ்டேபிள் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்னா இட் வில் ரிலீஸ் எனர்ஜி. ஓகே, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நம்ம ஒரு இடத்துல ஹைட்டில் இருக்கும் கரெக்டாக. ஹைட்டில் இருந்தால் நம்ம சேஃபாக ஃபீல் பண்ணுவோமா, இல்லை கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருந்தால் சேஃபாக ஃபீல் பண்ணுவோமா?
டெஃபினட்டாக கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருந்தால் தான் ஃபீல் பண்ணுவோம். கரெக்டாக என்ன பண்ணுவோம், we will try to get down from the building and கிரவுண்டில் வந்துட சேஃபாக இருப்போம். கரெக்டாக அதுதான் அதே தான் எலக்ட்ரான்லேயும். எலக்ட்ரான் வந்து இப்போ வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கும். கரெக்டாக அதுக்கு எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, என்ன பண்ணும், முடிஞ்ச வரைக்கும் எனர்ஜி எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்க தான் பார்க்கும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இஃப் அன் அட்டம் ரிசீவ்ஸ் எலக்ட்ரான் கொடுத்தா என்ன ஆகும், அதோட எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். அதோட எனர்ஜி ரிலீஸ் ஆச்சுன்னா இட் வில் கெட் ஸ்டேபிள். ஓகே, ஸோ இந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுல்ல, இதுதான் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. ஓகே, த எனர்ஜி ரிலீஸ் டியூ டு த அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் வந்து என்ன சொல்கிறோம், எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்னு சொல்கிறோம். ஓகே, நவ் ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ ஏதோ ஒரு ஹாலோஜன் எடுத்திருக்கோம். ஓகே, ஹாலோஜனில் வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் கொடுத்தோம்னா இட் வில் கெட் ஸ்டேபிள். அமெரைட் வரும். பேலன்ஸில் ஒரு எலக்ட்ரான் கொடுத்தோம்னா ஹாலோஜன் வில் கெட் ஸ்டேபிள். கரெக்டாக, பட் அது ஒரு எலக்ட்ரான் கொடுக்குற வரைக்கும், ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்க வரைக்கும் அதோட எனர்ஜி வில் பி வெரி ஹை. ரொம்ப நிறைய எனர்ஜி இருக்கும் அதுக்கு. கரெக்டாக, ஹாலோஜனில் அந்த அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்க வரைக்கும் அதோட எனர்ஜி அதிகமாக இருக்கும். இப்போ நான் ஒரே ஒரு எலக்ட்ரான் இதுக்கு வந்து கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும்னா, இட் வில் பிகம் ஸ்டேபிள் ஆனதால் என்ன ஆகும், இட் வில் ரிலீஸ் energy. The amount of energy released is known as electron gain enthalpy. Okay, now in the halogen family இருக்குல்ல, இந்த halogen familyக்கு electron gain enthalpy is always negative. அப்படின்னா என்ன அர்த்தம், electron gain enthalpy is always negative நாக்கா always negative and most negative சொல்லலாம். பிகாஸ் நம்ம ஒரே ஒரு எலக்ட்ரான் கொடுத்தா போதும். ஓகே, இட் வில் கெட் கம்ப்ளீட்லி ஸ்டேபிள். அப்படியே கம்ப்ளீட்டாக அது என்ன பண்ணுன்னா எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிடும். ஒருவேளை கார்பன் அந்த மாதிரிலாம் எடுத்தோம்னாக்கா இட் வில் டிபெண்ட், பாசிட்டிவாக இருக்குமா இல்லை நெகட்டிவாக இருக்குமா, எலக்ட்ரான் வாங்குமா இல்லை எலக்ட்ரான் கொடுக்குமான்றலாம் கார்பனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டிபெண்ட் ஆன் த கண்டிஷன்ஸ். கரெக்டாக, பட் இந்த ஹாலோஜன் ஃபேமிலிக்கு அப்படி கிடையாது. டிஃபால்ட்டாக இதுக்கு ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் தேவைப்படுது. ஓகே, சின்ஸ் இதுக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுத்தோம்னா இட் வில் ரிலீஸ் எனார்மஸ் நம்பர் ஆஃப் எனர்ஜி. it is nothing but negative. delta H equal to negative. delta H negative என்னன்னா நெகட்டிவ் எனர்ஜி, அதாவது ரிலீஸ் ஆகுது, எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். ஸோ அப்போ எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ் ஃபார் ஹாலோஜன்ஸ். ஓகே, அண்ட் எப்படி நெகட்டிவாக இருக்குன்னா, ஃபுல் பீரியாடிக் டேபிள்லையுமே ஹாலோஜனுக்கு தான் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வில் பி மோஸ்ட் நெகட்டிவ். பிகாஸ் அதுக்கு தான் லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான் தேவைப்படுது. கரெக்டாக, ஒரே ஒரு எலக்ட்ரான் வாங்கினாலே இட் வில் கெட் ஸ்டேபிள். ஓகே, ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இப்போ டாப் டு பாட்டம். ஓகே, அதே மாதிரி டாப் டு பாட்டம் என்ன, அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நியூக்ளியர் பவர் டிக்ரீஸ் ஆகுது. நியூக்ளியர் பவர் டிக்ரீஸ் ஆச்சுனாக்கா எலக்ட்ரான் கெயின் என்தால்பியும் கம்மியாகும். புரியுதா என்ன சொல்கிறேன்னா, அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, நியூக்ளியஸோட பவர் கம்மியாகிடுச்சு. ஓகே, நியூக்ளியஸ் பவர் கம்மியாகிடுச்சுன்னா என்ன அர்த்தம், வெளியே இருக்க எலக்ட்ரானை உங்களால் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் வெளியே இருக்க எலக்ட்ரானை வந்து ஈஸியாக நம்மளால் என்ன பண்ணிட முடியும், ஆட் பண்ணிட முடியும். கரெக்டாக, நியூக்ளியஸோட பவர் கம்மியாக இருக்குது. ஸோ வெளியே இருக்க எலக்ட்ரானை நம்மளால் ஈஸியாக எந்த ஒரு ரிப்பல்ஷனும் இல்லாமல் ஆட் பண்ண முடியும். கரெக்டாக, அதனால தான் நமக்கு அப்படி பார்க்குறதோட இப்படி பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளே பாருங்கள், இன்னொரு இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு எலக்ட்ரான் கொடுத்தோம்னா என்னாச்சு, இது வந்து ஸ்டேபிள் ஆகிடுதா. கரெக்டாக, ஒரே ஒரு எலக்ட்ரான் கொடுத்தாலே ஸ்டேபிள் ஆகிடுது. அப்போ இதுக்கு எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப கம்மியான எனர்ஜி தான் ரிலீஸ் பண்ணும். பிகாஸ் ஒரே ஒரு எலக்ட்ரான் கொடுத்து, இப்போ இந்த இடத்துல அதுவே இப்படி இருக்குது. ஓகே, 1 minute இப்படி இருக்குது. ஓகே, 2 எலக்ட்ரான் கொடுக்குறேன். 2 எலக்ட்ரான் கொடுத்தா நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகுமா, இல்லை ஒரு எலக்ட்ரான் கொடுத்தா நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகுமா? 2 எலக்ட்ரான் கொடுத்தா தான் நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகும். கரெக்டாக, 2 எலக்ட்ரான் கொடுத்தா மோர் ஸ்டேபிள் ஆகும். அண்ட் ஒரு எலக்ட்ரான் கொடுத்தா ஏற்கனவே கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு, இன்னும் ஒரு எலக்ட்ரான் கொடுத்தனால இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகுமா? சரி, அந்த 2 எலக்ட்ரானோட கண்டிஷன் இங்கே இருக்க எலக்ட்ரான் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரணும். இப்போ வந்து ஒரு எலக்ட்ரான் கொடுத்தாலே கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். இதில் நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகுமா, இல்லை இதில் நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகுமா? டெஃபினெட்லி இதில் கம்மி எனர்ஜி ரிலீஸ் ஆகும், இதில் நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். சரியா, ஃப்ரம் டாப் டு பாட்டம் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நியூக்ளியர் பவர் டிக்ரீஸ் ஆகுது. நியூக்ளியர் பவர் டிக்ரீஸ் ஆகிறதுனால எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வந்து கம்மியாகிட்டே இருக்கும். சரியா, ஸோ அப்போ அக்கார்டிங் டு தட் ஃப்ளோரின்
chlorine, bromine and iodine. Okay, fluorine, chlorine, bromine and iodine. அதோட நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஃபார் ஃப்ளோரின் வில் பி ஹையஸ்ட், குளோரின் வில் பி அதோட கொஞ்சம் அதிகம், அதோட கொஞ்சம் அதிகம், அதோட கொஞ்சம் கம்மி. இருக்கிற லீஸ்ட் வந்து அயோடினாக இருக்கணும். எக்ஸாக்டாக இதுதான் நடந்திருக்கணும். சரியா? எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆஃப் ஃப்ளோரின் ஷுட் பி ஹையஸ்ட். வை? பிகாஸ் அதோட சைஸ் கம்மி, நியூக்ளியர் பவர் அதிகம், எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வில் பி அதிகம். புரியுதா நான் சொல்கிறது? 2 எலிமெண்ட் எடுத்துக்கிறேன், ஃப்ளோரின் அண்ட் அயோடின். ஒரே குரூப்பில் 2 எலிமெண்ட். ஃப்ளோரினோட அட்டாமிக் சைஸ் பெருசா, அயோடினோட அட்டாமிக் சைஸ் பெருசா? அயோடினோட அட்டாமிக் சைஸ் பெருசு. அயோடினோட அட்டாமிக் சைஸ் பெருசாக இருக்கனால நியூக்ளியர் பவர் கம்மியாக இருக்குமா? நியூக்ளியர் பவர் கம்மியாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் கெயின் என்தால்பி கம்மியாக இருக்குமா? ஓகே, ஸோ அப்போ அயோடினோட எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வில் பி லீஸ்ட்னு சொல்லலாமா? இப்போ குளோரின் கம்பேர் பண்ணுங்கள். ஃப்ளோரினோட அட்டாமிக் ரேடியஸ் என்ன? ரொம்ப கம்மி. நியூக்ளியர் பவர் என்ன? ரொம்ப அதிகம். ஓகே, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி என்ன? ரொம்ப அதிகம். புரியுதா? ஸோ என்ன ஆகிடுச்சு அப்போ? என்ன சொன்னேன்? ஃப்ளோரின் தான் வந்து மோர் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆஸ் கம்பேர்ட் டு அயோடின். சரியா? அதே மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எஃப் ஷுட் பி மோஸ்ட், அதுக்கப்புறம் சிஎல், அதுக்கப்புறம் பிஆர், அதுக்கப்புறம் ஐ, லீஸ்ட் அண்ட் மோஸ்ட். ஓகே, ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கணும். பட் கெமிஸ்ட்ரியில் எப்போவுமே ஒரு சீரியஸாக ஃபாலோ பண்ணிட்டா அது மிகப்பெரிய குத்தம். கரெக்டாக? ஸோ கண்டிப்பாக என்னாகும்? அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் நடக்கும். அந்த மாதிரி தான் இந்த விஷயம். எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆஃப் குளோரின் இஸ் மச் ஹையர் தென் ஃப்ளோரின். அதாவது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆஃப் குளோரின் இஸ் மச் ஹையர் தென் ஃப்ளோரின். ஓகே, வை? ஆக்சுவலாக எப்படி இருக்கும் தெரியுமா? குளோரின், பிஆர், அயோடின் அண்ட் லீஸ்ட் ஃப்ளோரின் இருக்கும். ஃப்ளோரினுக்கு தான் லீஸ்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பியும் இருக்கும். பட் நம்ம பார்த்த கான்செப்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இருக்கலே அதிகமான எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இஸ் ஃபார் குளோரின். அது எதனாலனாக்கா, ஃப்ளோரின் அண்ட் குளோரின் ஆட்டம் எடுத்துக்கோங்க, பிகாஸ் ஆஃப் சைஸ் ஒன்லி. சரியா? ஃப்ளோரின் ஆட்டமில் என்ன 2 ஷெல் இருக்குமா? 2s அண்ட் 2p5. கரெக்டாக? 2p5. இப்போ இந்த செகண்ட் ஷெல் ஃபில் ஆகிறதுக்கு எத்தனை எலக்ட்ரான் வேணும்? 8 எலக்ட்ரான் வேணும். கரெக்டாக? ஸோ என்ன பண்ணிவிட்டேன் நான் வந்து 1 2 3 4 5 6 7 ஒரு எலக்ட்ரான் வந்து இப்போ தேவை இதுக்கு. சரியா? குளோரின் எடுத்துக்கோங்க. குளோரினில் 3 ஷெல் இருக்குது. ஷெல் வந்து பெருசு, அட்டாமும் பெருசு. கரெக்டாக? இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? எலக்ட்ரான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எதுக்கு அதிகமாக இருக்கும்? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வில் பி ஹையர் ஃபார் திஸ். கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல என்ன ஆச்சு? நான் ஸ்டெபிலிட்டின்னு பார்த்தா எது அதிகமாக ஸ்டேபிள் ஆகும்? இப்போ நான் இதுக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுத்துட்டேன். ஓகே, ஒரு எலக்ட்ரான் கொடுத்ததுனால என்ன ஆகுது? ஸ்டேபிள் ஆகிடுச்சு. ஓகே, பட் இதுக்கும் நான் ஒரு எலக்ட்ரான் கொடுத்துருக்கேன். ஒரு எலக்ட்ரான் கொடுத்தோன்னே இதுவும் ஸ்டேபிள் ஆகிடுச்சு. சரியா? ஸ்டெபிலிட்டி கண்டிஷன் சொல்கிறேன். ஒரு எலக்ட்ரான் கொடுத்தா இதுவும் ஸ்டேபிள், இதுவும் ஸ்டேபிள். பட் இது ரெண்டுத்தில் எது மோர் ஸ்டேபிளாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன பிரச்சனை தெரியுமா? ஃப்ளோரின் எடுத்துக்கோங்க. ஓகே, ஃப்ளோரினோட அட்டாமிக் சைஸஸ் ரொம்ப கம்மி. கரெக்டாக? ஃப்ளோரினோட அட்டாமிக் சைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் இருக்கிறதுலே கம்மியாக ஸ்மாலஸ்ட் சைஸ் எது பார்த்தோம்னா ஃப்ளோரின் தான் சொல்லுவோம். கரெக்டாக? ஃப்ளோரினோட அட்டாமிக் சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஓகே, நான் இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் கொடுத்துட்டேன். ஓகே, ஒரு எலக்ட்ரான் கொடுத்ததுக்கப்புறமா என்னோடய ஷெல் என்னாச்சு? கன்ஜஸ்டட் ஆகிடுது. ஓகே, என்னோடய ஷெல் வந்து கன்ஜஸ்டட் ஆகிடுது. ஸோ என்ன ஆகுது? இன்டர் எலக்ட்ரானிக் ரெப்பல்ஷன் நடக்குது ஃப்ளோரினில். பட் குளோரினில் நான் ஒரு எலக்ட்ரான் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஸ்டெபிலிட்டி அதிகமாகுது, எனர்ஜி கம்மியாகுது. ஓகே, இன்டர் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் கம்மியாக நடக்குது. ஏன்னா ஸ்பேஸ் நிறைய இருக்குது. ஸ்பேஸ் கம்மியாக இருக்கனால இன்டர் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்குது. நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானுக்கும் ஒரு ரிப்பல்ஷன் நடக்கும். ஓகே, ரொம்ப க்ளோஸாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானுக்குமே ஒரு ரிப்பல்ஷன். அது போக எலக்ட்ரானுமே ரிப்பல்ஷன் நடக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ அதிகமாக ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால ஓகே, என்னால் ஒரு எலக்ட்ரானை கொடுத்து என்னால் எனர்ஜி வெளியாக ஈஸியாக எடுக்க முடியாது. ஓகே, அதனால தான் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஃபார் குளோரின் இஸ் லீஸ்ட். ஏன்னா ரொம்ப ரொம்ப ரிப்பல்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுலேருந்து எனர்ஜி எடுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகே, ஏன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து அட்டமிக் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கனால ரொம்ப ரிப்பல்சிவ் பவர் ரொம்ப அதிகம் இருக்குது. ஓகே, அதனால் எனர்ஜி ரிலீஸ் ஆகிறதே ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இஸ் லீஸ்ட் ஃபார் ஃப்ளோரின். பட் குளோரினுக்கு இன்டர் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் இஸ் கம்மி, ஹென்ஸ் ஸ்டெபிலிட்டி இஸ் அதிகம். ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா எனர்ஜி ரிலீஸ் வில் பி அதிகம்.
ஓகே. ஸோ இட் வில் ரேஸ் மோர் எனர்ஜி. ஓகே, இப்போ நான் சொன்னது புரியலனா ஜஸ்ட் இன்னொரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி கேளுங்க என்ன சொல்கிறேன்ட்டு, புரிஞ்சிடும் கண்டிப்பாக. ஓகே, அடுத்து வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. அடுத்து வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பார்த்துருவோம். சரி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி நிறைய வாட்டி பார்த்துட்டோம் கரெக்டாக. எபிலிட்டி டு பார்ஷியலி அக்செப்ட் எலக்ட்ரான் இஸ் டெர்ம்ட் அஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. இப்போ இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது. இந்த ஆட்டமில் இருக்க ஒரு எலக்ட்ரான்ஸை இது எந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணுமோ அதுதான் எலக்ட்ரிவிட்டி. சரி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஓகே, இதோட எலக்ட்ரானை விட்டுருங்க. இதோட எலக்ட்ரான் போக பக்கத்தில் இருக்க ஆட்டமோட எலக்ட்ரானையும் சேர்த்து ஒரு 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 அட்ராக்ஷன் கொடுத்துச்சுன்னா அதுதான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ குரூப் 17க்கு வந்து இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் சைஸ். சரியா? ஸோ நேச்சுரலி அதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இதோட நியூக்ளியர் சார்ஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் ஹையஸ்ட். அதுலேயும் ஃப்ளோரினுக்கு இருக்கிறதுலையும் ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. சரியா? ஸோ இந்த பாயிண்ட்டை பற்றி ரொம்ப டிஸ்கஸ் பண்ண தேவையில்ல, ரொம்ப பேசிக் பாயிண்ட் தான். ஐ ஹோப் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி டக்குன்னு பார்த்துருவோம். F2 and Cl2 கேஸாக இருக்கும், Br2 வந்து லிக்விட், I2 வந்து சாலிட். ஃப்ளோரின் கேஸ், ஃப்ளோரின் அண்ட் குளோரின் வில் பி இன் கேஸ், Br and iodine will be solid. Iodine solid, Br வந்து லிக்விட். இது ஏன் கேஸாக இருக்கும்னா பிகாஸ் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா. கரெக்டாக, இதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா வில் பி வெரி லெஸ். அதனால் வந்து ரொம்ப கம்மியான ஆட்டம்ஸை இது வந்து ஆக்குப்பை பண்ண முடியும். அதனால் வந்து இது கேஸாக இருக்குது. இதோட சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப அதிகமான ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து இது மேலே வந்து ஒட்ட முடியும். ஸோ அதனால் இதோட டென்சிட்டி அதிகமான சாலிட். ஓகே, ஆல்ரெடி ரொம்ப டீப்பாக 16th குரூப்பில் நான் இதை பற்றி பேசிட்டேன். மெல்ட்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் வில் பி இன்க்ரீஸிங். சரியா? இதனால் அட்டாமிக் சைஸ் பெருசாகுது. அட்டாமிக் சைஸ் பெருசாச்சுனாக்கா ஆட்டம்ஸ் நிறைய வந்து சேர்ந்துருதா? ஆட்டம் நிறைய சேர்ந்துச்சுன்னா வென்டர்வால் ஃபோர்ஸஸ் நிறைய ஆகிடுதா? வென்டர்வால் ஃபோர்ஸ் நிறைய ஆக நமக்கு மெல்ட்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரி, இது தேர்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து ஆல் ஹாலோஜன்ஸ் ஆர் கலர். கரெக்டாக, இருக்க எல்லா ஹாலோஜன்ஸுமே கலர்டாக இருக்கும். எதனாலனாக்கா என்ன ஆகும்னா, இப்போ நமக்கு லைட்லேருந்து ஒரு ரேடியேஷன் வருது. கரெக்டாக, லைட்லேருந்து ரேடியேஷன் வருது. இந்த ரேடியேஷன் இந்த ஹாலோஜனில் போகிறப்ப, ரேடியேஷன் எப்போ இந்த ஹாலோஜனில் போதும், இந்த ஹாலோஜனில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து எக்ஸைட்டர் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஓகே, இந்த ரேடியேஷனை ரிசீவ் பண்ணிவிட்டு இட் வில் கெட் டு எக்ஸைட்டர் ஸ்டேட். ஓகே, அந்த எக்ஸைட்டர் ஸ்டேட்டில் அது வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எக்ஸைட்டர் ஸ்டேட் அண்ட் நார்மல் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரப்போ இது எந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுச்சோ அந்த எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணிடும். ஓகே, அப்போ அந்த கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு திரும்பி வரப்போ ரிலீஸ் பண்ணுற எனர்ஜி எந்த வேவ் லென்த்தில் இருக்கோ அந்த வேவ் லென்த்தோட கலர் தான் உங்களோட ஹாலோஜன்ஸ் வந்து ஷோ பண்ணும். சரியா? ஹாலோஜன் அப்சர்வ் எனர்ஜி ஃப்ரம் ரேடியேஷன். ஓகே, ஃப்ரம் ரேடியேஷன் எலக்ட்ரான் கெட் எக்ஸைட்டட் and jump from ground state to excited state. Okay, there it stays for some time acquiring this energy. When it get back to the ground state, it releases the absorbed energy. The wavelength of the energy released by the electron shows the color of the element. கரெக்டாக? ஸோ ஃப்ளோரின் வந்து எல்லோ கலரில் இருக்கும், குளோரின் வந்து க்ரீன் கலர், புரோமின் ரெட் அண்ட் அயோடின் வந்து வயலட். ஓகே, ஸோ இது போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், Fe2 and Cl2 will react with water because இது வந்து ஒரு போலார் மாலிக்யூல் அண்ட் போலார் மாலிகுலாக இருக்குன்னா வாட்டர் கூட ரொம்ப விக்ரஸாக ரியாக்ட் பண்ணும். 2H2O ப்ளஸ் 2Fe பண்ணோம்னாக்கா 4HF ப்ளஸ் O2ன்னு கிடைக்கும். சரியா? நல்லா பாருங்கள், ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இந்த இடத்துல -1, ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த இடத்துல +0. ஆக்சிஜனையே வந்து இது ஆக்சிடைஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து அவ்வளோ ரியாக்டிவ். ஓகே, ஸோ அதனால தான் ரொம்ப விக்ரஸாக இதோட கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். செகண்ட் வந்து புரோமின் அண்ட் அயோடின், அது வந்து நான் போலார். ஓகே, நான் போலராக இருக்கனால கார்பன் சல்ஃபைடு அண்ட் பென்சின் அந்த மாதிரி லிக்விடில் மட்டும்தான் இது வந்து சாலபிளாக இருக்கும். சரியா? இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்த ஒரு லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டும் கூட, பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. ஓகே, பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும்னா, ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் இந்த பேட்டர்னில் தான் இருக்கும். ஆக்சுவலாக பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜினா என்னென்னு தெரியல, 16th லாஸ்ட் பார்ட் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்ட்டில் போய் பாருங்கள், நான் இதை பற்றி டீப்பாக சொல்லியிருப்பேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களால் பாண்டை பிரேக் பண்ணுன்றது தான் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. ஓகே, ஒரு பாண்டை உங்களுக்கு பிரேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுன்றது தான் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. ஓகே, இப்போ ஃப்ளோரின் எடுத்துக்கோங்க. ஃப்ளோரின் ஆட்டம் வந்து எப்படி இருக்க போகுது,
ரொம்ப ஸ்மாலாக இருக்க போகுது. ஓகே, அப்போ என்ன அர்த்தம், இதுக்கு நடுவில் இருக்க பாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் கான்செப்ட், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ நேச்சுரலி இதோட பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி வில் பி ஹையஸ்ட். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி குளோரின், புரோமின் அண்ட் எஃப்இ. நம்ம வந்து வெறும் மாலிக்யூலை பற்றி பார்க்குறோம். ஃப்ளோரின் மாலிக்யூல், குளோரின் மாலிக்யூல், புரோமின் மாலிக்யூல், அயோடின் மாலிக்யூல். வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் எஃப்ஹெச். ஓகே, எஃப்ஹெச்சை பற்றி நம்ம பேசலை, ஒரே மாலிக்யூலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சரியா? பட் ப்ராக்டிக்கலாக என்ன இருக்குனாக்கா, குளோரினோட தான் இருக்கிறதுலே அதிகம், ஃப்ளோரினோட பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி தான் இருக்கிறதுலே கம்மி. ஓகே, மீதி எல்லாத்துக்கும் நம்ம கண்டிஷன் கரெக்டு. அட்டாமிக் சைஸுக்கும் அதோட ரிலேஷன் வச்சு நம்ம வந்து பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி அரேஞ்ச் பண்ணிட்டோம். பட் ஃப்ளோரினுக்கு மட்டும் எதுக்கு லீஸ்ட் எனர்ஜி, ஆல்தோ இட் இஸ் பீயிங் ஸ்மாலஸ்ட் சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் காரணமே. அதோட சைஸ் இஸ் ஸோ ஸ்மால், ஓகே, தட் இன்டர் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் நடக்குது. ஆல்ரெடி இப்போ தான் ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ என்னாச்சு, இன்டர் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் நடக்கிறனால அதோட எலக்ட்ரான்ஸை அதுவே ரிப்பல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் இதோட பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி வில் பி வெரி ஸ்மால். ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் நல்லா பாருங்கள், கொஞ்சம் நிறைய படிச்சிருக்கோம் நம்ம. ஸோ கொஞ்சம் டீப்பாக படித்து கொஞ்சம் நல்லா நோட்ஸ் எடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.